நாளை என்பது நரசிம்ம பெருமாளுக்கு கிடையாது என்ற வார்த்தையின் அர்த்தத்திற்கு சிறப்பான பொருளை உணர்த்தும் ஸ்ரீ நரசிம்மரின் 16 கரங்களுடன் இரண்யவதம் செய்யும் அற்புத தரிசனத்தை கொண்டு அருள்பாலிக்கும் சிங்கிரிகுடி என்னும் ஆலயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் கடலூரிலிருந்து பாண்டியை நோக்கி செல்லும் வழியில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அபிஷேகப்பாக்கம் என்னும் ஊரில் அமைந்து காணப்படும் நரசிங்க பெருமாளை பற்றி பார்க்கலாம் வாங்க. 16 கரங்களுடன் கூடிய இந்த நரசிங்க பெருமாளின் சிறப்பு தரிசனத்தை இந்த சிங்கிரிகுடியிலும் வடக்கே ராஜஸ்தான் மாநிலத்திலும் மட்டுமே நாம் பார்க்க முடியும். விஷ்ணு பகவானின் 10 அவதாரங்களில் சிறப்புமிக்க அவதாரமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்ரீ நரசிங்க பெருமாள் அவதாரம் பிரகலாதனின் என் அப்பன் இந்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று தன் தந்தையிடம் நேருக்கு நேராக நின்று வாதம் செய்த பாலகன் பிரகலாதனின் வார்த்தைக்கு மெச்சி அவனுடைய உண்மையான அன்புக்கு மனமிறங்கி வெளிப்பட்ட உருவமே ஸ்ரீ நரசிங்க பெருமாள் அவதாரம். இந்த அவதாரம் இவர் ஏன் எடுக்கிறார்னா, முன்னொரு காலத்தில் தவம் இயற்றும் முனிவர்களையும் தேவர்களையும் கடுமையாக கொடுமை செஞ்சு நானே கடவுள், என்னை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று அகந்தையோடு திரிந்த இரண்யகசிபு என்ற கொடிய அரக்கனை அழிக்கவே இந்த அவதாரத்தை எடுக்கிறார் நரசிம்ம பெருமாள். இந்த இரண்யகசிபுவின் அட்டூழியம் தன் சொந்த மகனையும் விட்டு வைக்கவில்லை. தன் சொந்த மகனை தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னதனால மகன் பிரகலாதனோ ஸ்ரீமன் நாராயண பெருமானை தவிர நான் வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறான். அந்த ஸ்ரீமன் நாராயண பெருமான் எங்கு இருப்பார், இப்பொழுது வருவாரா, உன்னை இப்பொழுதே கொள்கிறேன், அவர் எங்கும் நிறைந்திருப்பார் அப்படின்னு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தா இந்த தூணில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி அருகில் இருந்த தூணை தன் கதாயுதத்தால் வேகமாக அடித்து உடைக்கிறான். அப்பொழுது அந்த தூணில் இருந்து மிகவும் உக்கிரமாகவும் ஆக்ரோஷத்துடனும் 16 கரங்களுடன் தோன்றிய ஸ்ரீ நரசிங்க பெருமாளை பார்த்து திகைத்த இந்த இரண்யகசிபுவோ தன்னுடைய கடுமையான தவவிரதத்தின் மேன்மையில் சிவபெருமானிடம் சாகா வரம் பெற்றவன். இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ நீர் நெருப்பு போன்ற இயற்கை இடர்பாடுகளினாலேயோ கரங்களினாலேயோ அல்லது ஆயுதங்களினாலேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற கடுமையான வரத்தை கெட்டுப்பற்றவன் இந்த கொடியவன். நரசிங்க பெருமாளோ இரவும் பகலும் அல்லாத சாயங்கால வேளையில் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் வாசற்படியிலேயும் கைகளாலும் ஆயுதங்களாலும் இல்லாமல் கூரிய நகங்களை கொண்டு மனிதனும் மிருகமும் இல்லாத நரசிங்க பெருமாளாக உருவெடுத்து அவன் உடலை தன் மடியில் கிடத்தி அவன் குடலை உருவி அவனை கொன்று அழிக்கிறாரு. இந்த இரண்யகசிபுவை மேற்கு நோக்கி நின்று அவனை கொன்று அழித்ததனால இந்த தலத்திலேயும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் மேற்கு நோக்கியே காட்சி கொடுக்கிறாரு. பிரகலாதனே ஸ்ரீ நரசிங்க பெருமாளின் உக்கிரம் தாங்க முடியாமல் பயந்து நடுங்கி ஒடுங்கி நின்ற அந்த சமயத்தில் லட்சுமி தாயாரின் ஸ்பரிசம் பட்டதுமே ஸ்ரீ நரசிங்க பெருமாளின் உக்கிரம் தணிந்ததாகவும் உடனே நரசிங்க பெருமாளோ பிரகலாதனை அழைத்து, மகனே உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பிரகலாதனம், எனக்கு எந்த வரமும் வேண்டாம், சதா சர்வகாலமும் உங்கள் பெயரை நினைத்து கொண்டு உங்கள் திருநாமங்களை உச்சரிக்கும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்ட பிரகலாதன், உங்களால் கொன்றடிக்கப்பட்ட ஆணவம் மிக்க என் தந்தைக்கு சொர்க்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு மகிழ்ந்த நரசிம்ம பெருமாளோ, உன்னுடைய உண்மையான பக்திக்கு தலைவணங்கும் நான் உன்னுடைய இந்த கோரிக்கை உனக்காக மட்டுமில்லாமல் உன்னை சார்ந்து வரும் 21 தலைமுறைகளுக்கும் சொர்க்கமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் தாங்கள் தவம் இயற்றிய பொழுது இரண்யகசிபு தங்களுக்கு தொல்லை கொடுத்ததுனால அவனை அழிக்கும் பொழுது ஸ்ரீ நரசிங்க பெருமாளின் உக்கிரத்தை நாங்கள் காண வேண்டும் என்று தவமுனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மீண்டும் அதே உக்கிர ஆக்ரோஷ ரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தாராம். கருவறைக்கு செல்லும் முன்பு வடக்கு நோக்கி யோக நரசிம்மரும் பால நரசிம்மரும் அமைந்து
3 நரசிங்க பெருமாளும் ஒருங்கே அமையப்பெற்று காணப்படும் இந்த ஆலயத்தில் உள்ள சிறப்பை வேற எந்த ஆலயத்திலேயும் நாம் பார்க்க முடியாது. அதுபோல நரசிங்க பெருமாள் ஆலயத்திற்கு அருகிலேயே கிழக்கு நோக்கிய வண்ணம் காட்சி தரும் தாயாரின் சன்னதிக்கு போகும் வழியிலேயே தெற்கு நோக்கி ஸ்ரீராமபெருமான், லட்சுமண பெருமாள், சீதாதேவியுடன் ஆஞ்சநேய பெருமாளும் செப்பு உருவத்தில் காணப்படும் அற்புத காட்சியையும் நாம் கண்டுகளிக்கலாம். இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு, பெருமாள் ஆலயங்களில் பெரும்பாலும் விநாயகப் பெருமானை நாம் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமான் கொடிமரத்தின் முன்பாகவே நுழைவு வாயிலிலேயே கிழக்கு நோக்கிய வண்ணம் மூலவராகிய ஸ்ரீ நரசிங்க பெருமாளை பார்த்த வண்ணம் அமர்ந்து காணப்படுகிறார். முன்னொரு காலத்தில் இந்த விநாயகப் பெருமானை இந்த ஆலயத்தை சார்ந்த ஒரு சார்பினர் விநாயகப் பெருமானை எடுத்துக்கொண்டு போய் கடலில் வீசியதாகவும், அதனால் அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாகவும், உடனே அந்த விநாயகர் சிலையை எடுத்து வந்து மீண்டும் அதே இடத்துல நிறுவியதாகவும் ஒரு தகவல் உண்டு. இந்த ஆலயத்தில் துர்க்கை அம்மனுக்குன்னு தனி சன்னதி உண்டு. சக்திமிக்க இந்த துர்க்கை அம்மனிடம் நிறைவேறாத வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. வீர அட்ட சிவத்தலங்கள் என்று சிவபெருமானுக்கு 8 சிவ திருத்தலங்கள் அமைந்திருப்பது போல இந்த நரசிம்ம பெருமாளுக்கும் அட்ட நரசிம்ம தலங்கள் உண்டு. சோளிங்கர், சிங்கிரிகுடி, பரிக்கல், பூவரசன்குப்பம், நாமக்கல், சிங்கப்பெருமாள் கோயில், சிந்தலவாடி, அந்திலி என்று 8 இடங்களில் அமைந்துள்ள அட்ட நரசிம்ம தலங்களுள் சிங்கிரிகுடி, பூவரசன்குப்பம், பரிக்கல் என்று அமைந்துள்ள இந்த 3 நரசிம்ம தலங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்த சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் சுவாதி நட்சத்திர திருநாளில் மிகச் சிறப்பான வழிபாட்டு பூஜை முறைகள் நடக்கும். 3 சுவாதி நட்சத்திர திருநாளன்று ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள இந்த 3 லட்சுமி நரசிங்க பெருமாளை சென்று வணங்கி வருவதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுத்தடித்து கொண்டிருக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குறிப்பாக நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கும் திருமணங்கள் நிறைவேறும். நரசிங்க பெருமாள் பிரதோஷ வேளையில் வெளிப்பட்டதுனால சனி பிரதோஷத்தில் இவருக்கு சிறப்பு பூஜைகள் உண்டு. அதுபோல் தீராத கடன் தொல்லைகள் விலக நரசிங்க பெருமாளின் ருண விமோசன மந்திரத்தை காலையில் எழுந்து உங்கள் பூஜை வேளையில் தினமும் வாசித்து வாங்க. கண்டிப்பாக உங்கள் கடன் தொல்லை எளிதில் விலகும். அதுபோல் தயிரன்னம், எலுமிச்சை சாதம் போன்றவைகள்லாம் இவருக்கு நெய்வேத்தியங்களை படைக்கிறாங்க. பூவரசங்குப்பம், பரிக்கல் போன்ற நரசிங்க பெருமாளுக்கு இளநீரும் பானகமும் சிறப்பு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சி அங்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கி அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்கிறாங்க. நம்மை எதிரியாக நினைப்பவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடவும் கடுமையான வைராக்கிய நெஞ்சத்தை பெறவும், நிறைந்த செல்வத்தையும் நீண்ட ஆயுளை பெறவும், நம்முடைய நியாயமான விருப்பமான கோரிக்கைகளை இந்த நரசிம்மரிடத்தில் வேண்டும் பொழுது நாளைக்கு என்று இல்லாமல் அன்றே நிறைவேற்றி தரும் இந்த ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை வணங்கி நாமும் நம் வாழ்வில் பல்வேறு நலங்களையும் வளங்களையும் பெறுவோம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க சிங்கிரிகுடிக்கு. மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் சந்திக்கலாம்.